அனைவருக்கும் வணக்கம். அற்புத கீர்த்தி வேண்டி, ஆனந்த வாழ்க்கை வேண்டி, நற்பொருள் குதியல் வேண்டி, நலமெல்லாம் பெருக வேண்டி, கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியத்திற்கே சென்று பொற்பாதம் பணிந்து வாரி பொய்யில்லை கண்ட உண்மை. ஆம், இயற்கையின் வடிவமாய் எல்லாமுமாய் அன்பாய் இருக்கும் எல்லாம் உள்ள இறைவனின் திருவடிகளுக்கு வணக்கம் செலுத்தி என் கடமையை தொடங்க ஆயத்தமாகின்றேன். அன்பிற்குரிய குழந்தைகளே, பாரம்பரிய பெருமைமிகு ஜெயராணி மகளிர் மேல்நிலைப் பள்ளியிலே பேசுவதிலே நான் பெருமை கொள்கின்றேன். இந்த பள்ளிக்கு நான் பலமுறை ஆசிரியராக வந்திருக்கின்றேன். விடைத்தாள் திருத்தும் பணிக்கு வந்திருக்கின்றேன். விடைத்தாள் பணியில் குறுநோக்கு ஆய்வாளராகவும் படிக்கப்பட்டு வந்திருக்கின்றேன். ஆசிரியராகவும் வந்திருக்கின்றேன். ஒரு சொற்பொழிவாளராக உங்கள் அழைப்புக்கு இணங்கி வருகை தருவதற்கு வாய்ப்பு நல்கிய பெருமைக்குரிய இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அன்பிற்கினிய அருட்சகோதரி லீமா புஷ்பம் அவருடைய அனுமதிக்கு என்னுடைய முதற்கண் பணிவான வணக்கத்தை நன்றியை குறிப்பிடுகிறேன். இந்த பள்ளியை பொறுத்தவரை பாரம்பரிய பெருமைமிகு பள்ளி என்பதை நான் நன்கு அறிவேன். நான் இந்த பள்ளிக்கு வரும்பொழுதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அது ஆச்சரியமாக பார்ப்பேன். வருகின்ற பிள்ளைகள், கற்ற பிள்ளைகள், கற்கின்ற பிள்ளைகள், கற்று முடித்து சென்ற பிள்ளைகளும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா தூரி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிறுவனருடைய சிலையை வணங்கி வருவதை பார்த்திருக்கின்றேன். நான் மெய் சிலிர்த்து போயிருக்கின்றேன். அதே போல அன்னையின் திருவடிவை வணங்குகின்றதை பார்த்து நான் மகிழ்கின்றேன். அதே போலதான் நான் இங்கு வரும்பொழுதே நான் இந்த பள்ளியில் ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனேயே நான் நினைத்தது, நாமும் அந்த செயலை செய்ய வேண்டும் என்ற ஊக்குவித்தல் என் உள்மனதிலே தோன்றியதற்கு காரணம் மாணவியாகிய நீங்கள் தான். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய பள்ளி என்பதை நான் பெருமை கொள்கிறேன். இங்கே நான் பேச படிக்கப்பட்டுள்ள ஒரு நல்ல வாய்ப்பிற்கு துணை நின்ற இப்பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள், அலுவல் பெருமக்கள், அலுவல் உதவியாளர்கள் மற்றும் உதவியாளர் பெருமக்கள், இப்பள்ளியிலே பல்திறன் சூழல்களில் பணியாற்றக்கூடிய ஒளிவாங்கி நிகழ்த்தக்கூடிய சகோதரர்கள் முதற்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்வதிலே பெருமை கொள்கின்றேன். காமராஜரை பற்றி நான் நினைத்ததெல்லாம் நீங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்க. மோராலஸ் எல்லா செய்திகளையும் நீங்க கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. அப்ப எப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு, எப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு, எப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்புக்கு முன் உதாரணமாக உங்கள் தலைமை ஆசிரியர் இருக்கின்றார். ஒவ்வொன்றையும் நூக்கன்காரர் பார்த்து செதுக்கியிருக்காங்க. விழா பேசுகின்ற மாணவிகள் பெரும்பகுதியான செய்திகளை சொல்லி சென்று விட்டார்கள். பாடுகின்ற மாணவிகள் பெரும்பகுதியான உள்வாங்கும் செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நாடகம் சொல்லி மாறாது. அதே போல மைண்ட் ஷோ மெய்மறக்க செய்வதா இருந்தது. அவர் என்ன சொல்ல நினைச்சா என்ன மாதிரி வாழ்ந்து காமிச்சாரு, வாழ்ந்து காமிச்சிட்டீங்க. நடனத்துல பாடல்ல பாடி காமிச்சிட்டீங்க, நடனத்துல ஆடி காமிச்சிட்டீங்க. அவங்க என்னென்ன எதிர்பார்க்கிறாங்கிறத மைண்ட் ஷோல செஞ்சுட்டு போயிட்டீங்க. அப்ப எனக்கு இங்க என்ன வேலை? உங்களுடைய மிகப்பெரிய சாதனையை துணை நின்ற ஆசிரியர்களை முதலில் வணங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை உருவாக்குகின்ற ஆசிரியர்களுடைய பெருமையை பெற்றிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியருக்கு என்னுடைய பாராட்டுகள். ஒரு நல்ல தலைமை பண்பு உள்ளவங்க எப்படி இருக்கணும்ன்றதுக்கு தான் உதாரணமா வாழ்ந்து காட்டியவர் காமராஜர். அந்த காமராஜரை போல உங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை ஆசிரியை நான் மிகவும் பணிவன்போடு துணை தலைமை ஆசிரியர் மற்றும் மூத்த ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வு பெறக்கூடிய பெரியவங்க இருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய பள்ளியில் நான் என்ன சொல்றது? காமராஜர் பற்றி கேட்பதற்கு கேட்க வேண்டிய செய்தியை கூட சொல்லிட்டீங்க. நீங்க பேசாம உட்காருங்க சார், பரிசை கொடுத்துட்டு போங்க சார், அந்த மாதிரி இருக்குது. எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்குது. ஆக அப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு பள்ளியில் பேசுவது நான் பெருமை கொள்கின்றேன். அப்ப நீங்க இது வரைக்கும் நீங்க கேட்பதற்கரிய காமராஜரை பற்றி வித்தியாசமான செய்திகளை சொல்ல நான் முற்படுகின்றேன். காமராஜருடைய அங்க லட்சணம் நீங்க அவசியம் தெரிஞ்சிருக்கும். காமராஜருடைய உருவத்தை பற்றி சொல்லும் பொழுது அழகாக ஒரு கவிஞர் சொல்வார், உருவத்தில் நிமிர்ந்த காலை, உழைப்பிலே பாடும் தேனி, பருவத்தில் இளைஞர், பார்ப்பதில் பழுத்த ஞானி, உருவத்தை சுருக்கும் பொழுது புதிய சிந்தனை சிற்பின்னு சொன்னாங்க. பார்ப்பதற்கு ஆஜானுபாவ உடற்கட்டு, அங்க லட்சணத்துல ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. நீங்க இது போல ஒரு மனிதரை ஒரு ஆண் மகளையோ பெண் மகளையோ பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. என் வயசுக்கு என்னுடைய வயதுக்கு நான் இருவரை பார்த்திருக்கிறேன். காமராஜர் வெகு தொலைவில் இருந்து
பார்த்துருக்கிறேன். சிறு உங்களை போல மாணவ செல்வமா இருக்கும் பொழுது வெகு தொலைவில் ஒரு மாநாட்டில் இப்படி பார்த்தேன். ஆனா அப்ப இந்த அங்கலட்சணம் பற்றியா நான் அறிந்திருக்கவில்லை. ஆனால் அதன் பிறகு அவரை போலவே ஒப்பாத உருவ அமைப்பு கொண்ட கே முத்தையா என்ற ஒரு எம்எல்ஏ, கடவுள் ஜமீன்தார், அவரை நான் சந்திக்கும் வாய்ப்பும் உடன் பணியாற்றும் வாய்ப்பு கிடைச்சது. காமராஜருக்கு நெருக்கமான நண்பர். அவரோடு நான் உடன் பணியாற்றக்கூடிய சேவையாற்றக்கூடிய வாய்ப்பு பெற்றபோது பார்த்தேன். அவருடைய அங்க லட்சணம் எப்படின்னா, உயர்ந்த நல்ல உயரம், ஆஜானுபாவ உயரம், உடற்கட்டு, கருத்த மீ, திருத்த பார்வை. அந்த அங்க லட்சணத்துல என்னன்னா, ஒரு மனிதருக்கு நீங்க பார்க்கணுன்றதுக்காக சொல்றேன், இப்படி நின்னாங்கன்னா அவருடைய கை வந்து முட்டிய தொடரும். நான் கீழே இறங்கினா தான் தொடும், ஆனா அவருக்கு அவர் கரங்கள் முட்டிக்கு தொடும். இது ஒரு அங்க லட்சணம். இப்படி இருக்கவங்க அந்த நாட்டை ஆள வேண்டும் என்பது அங்க சாஸ்திரம். அதே போலதான் ஒரு கடவுள் முத்தையா எம்எல்ஏ ஜமீன்தார், அவரும் காங்கிரஸ், காமராஜருடைய நெருங்கிய நண்பர். அவர் எம்எல்ஏவா இருந்தாங்க. அந்த ஜமீன் கிட்டத்தட்ட ஒரு 2000 ஏக்கர் கொண்ட நிலப்பரப்புக்கு ஜமீன்தார், அந்த பரம்பரையில வந்தவர். இந்த அரண்மனை கிளியும் ஒரு திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அந்த அரண்மனை அவருடைய வீட்டில் எடுத்ததுதான். அவர் வீடு, அரண்மனை தான் அவர் வீடு. அப்படிப்பட்ட ஆஜானுபாவ உடற்கட்டு உடையவர். அப்படி கர்ம வீரராக திகழ்ந்த காமராஜருடைய முதலாவது அவருடைய அங்க லட்சணத்தை பற்றி உங்களுக்கு சொல்றதை நான் பெருமை கொள்கின்றேன். அவர் தன்னுடைய வாழ்க்கை வந்து தன்னுடைய கொள்கைக்காகவும் நாட்டுக்காகவும் வாழ்ந்து தீர்த்தவர். நீங்க கேட்காத செய்தி, நீங்க பேசாத செய்தி எல்லாமே கொஞ்சம் நான் தொகுத்து வந்த தொகுப்புல ஒரு சிலதை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். 1903ஆம் ஆண்டு பிறந்தவர், 72 வயது வரை வாழ்ந்தவர். அது பெருமகனார் வந்து 1975 தன்னுடைய மரணத்தை தழுவினார். அவருடைய வாழ்க்கை காலத்தில் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் கொள்கைக்காகவும் நாட்டுக்காகவும் வாழ்ந்தவர். 1930ஆம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு சூழல்ல ஆனா அவருடைய சூழல் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தகப்பனார் குமாரசாமி ராஜா நாடார் என்று அழைக்கப்படக்கூடியவர் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து குழந்தை பேர் இல்லாதனால இவரை தத்து எடுத்துக்கிட்டாங்க. பார்வதி அம்மான்றவங்க வந்து தத்து எடுத்திருந்தாங்க. தன்னுடைய வாரிசு வழங்கணும்னு நினைச்சு தத்து எடுத்தாங்க. அந்த பாட்டி அம்மாவுக்கு, பார்வதி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைகள் பெற்றெடுக்கப்படுகின்றார்கள். அந்த 3 பிள்ளைகளுமே இறந்து போயிடறாங்க. ஐயோ, தனக்கு வாரிசு இல்லையே குமாரராஜாவை தத்து எடுக்கிறாங்க. குமாரராஜா சிவகாமி அம்மையாருக்கு தான் இவர் காமராஜர் பிறந்தார். காமராஜர் என்ற பெயரை நம்ம காமராஜர் பேர் சொல்லிட்டு போறோம். இந்த காமராஜர் என்ற பெயரை புதிய உருவாக்கம், சொல்லுருவாக்கம், அதே அவருடைய வரலாறு அமைச்சு போச்சு. காமாட்சி என்ற தெய்வம் வந்து அவங்க குலதெய்வமா இருக்குது. காமாட்சி என்றுதான் அவருக்கு பேர் வைக்கிறாங்க. அதை கூட ஒரு பெண்மகள் பேசும் பொழுது குறிப்பிட்டாங்க. காமாட்சி எப்படி, ஒரு ஆண் மகனை காமாட்சி எப்படி கூப்பிடுறது அப்படின்னு ராசான்னு, ஏன்னா நல்ல பெரிய இடத்துல தத்தெடுக்கப்பட்ட வாரிசா விளங்கியதான் ராசா என்றுதான் அழைத்து வந்தார்கள். இந்த ராஜா வந்து காமாட்சி ராசா ஆகி காமராஜான்னு ஒரு பெரிய பொருள் கொண்ட பொருளாக பெயராக உருவெடுத்து, அப்படிப்பட்ட பெருமகனார் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆளுமைக்கு உரியவராக, ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவராக இருந்தார், விவேகம் மிக்கவராக இருந்தார். தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா, உங்களை போல மாணவராக இருக்கும் காலத்தில், ஒரு இளைஞராக பரிணமிக்கும் காலத்திலேயே ஒரு பொழுது அவன் ஊருக்குள்ள ஒரு மத யானை பிடிச்சு வேகமா ஓடுது. எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. காமராஜர் என்னன்றாரு, யானை மதம் பிடிச்சு ஓடுதுன்னு பொழுது அவர் என்ன பண்றாரு, அப்படி என்னவா இருக்கும், உடனே என்னன்னு பார்க்கல, ஓடுறாரு. கோயிலுக்கு ஓடுறாரு, எங்க கட்டியிருப்பாங்க அங்க பாக்குறாரு. பாகனை கூப்பிட்டு பேசுறாரு, என்னவா இருக்கும் காரணம், ஒரே நல்ல பிராக்சர் ஆஃப் செகண்ட்ஸ்ல கேட்கிறாரு. அது கட்டியிருக்கும். எப்போ யானை பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. தன்னுடைய சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்தால் அது எந்த வேலையும் செய்யாது, சங்கிலியை கண்டா பயப்படும். அந்த சிந்தனையை கொண்டு என்ன பண்ணாரு, அந்த சங்கிலியை எடுத்துக்கிட்டு யானை எங்க ஓடிட்டு இருக்கோ அதை நோக்கி ஓடி அதை முன்பு தூக்கி விசிறி எறிகிறார். அந்த வெயிட்டான சங்கிலியை எரிந்த மாத்திரத்திலே யானை அப்படியே திகிலிட்டு நின்று போச்சு. மதம் பிடிச்ச யானை அப்படியே அமைதியா நிற்குது. எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஊரே பின்னாடி ஓடுது. காமராஜர் வேண்டாம் கொடுத்து அந்த சங்கிலியை போட்டு நிற்குது. இன்னமும் அது 10 நிமிஷம் பூனையாட்டம் அந்த சங்கிலியை தூக்கிட்டு பாகன் பின்னாடியே நடந்து வருது. காமராஜர் கூட வழி நடத்தி திருப்பி கோயிலுக்கு கூப்பிட்டு போய் சேர்த்தார். இது அவர் வாழ்க்கையில் நடந்த உண்மை. இப்படி அவருடைய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்கன்னா சிந்தித்து விவேகமாக ரொம்ப யோசிச்சு செய்வார். ஆனா ஒரே ஒரு விஷயத்தில் தெளிவா இருந்த, வாரிசுக்காக தத்தெடுக்கப்பட்ட தன்னுடைய தந்தையினுடைய வாரிசை கொடுக்கக்கூடிய கடமையில் இருக்கக்கூடிய திருமணமே வேண்டாம்
அதுதான் மிக முதன்மையான ஒரு சுதந்திர போராட்டத்தின் வித்து. உப்புக்கு வரி போட்ட பொழுது அதை மறுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கிறாங்க. அந்த போராட்டம் அறிவிக்கும் பொழுது அதை போய் பங்கெடுக்க வேணா, காமராசா வீட்டோட ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுல தெளிவா இருக்காங்க. அவங்க பாட்டி பாதுகாத்துட்டே இருக்காங்க. விடிய விடிய தம்பி ராசா தூங்குடா கதவை சாத்திட்டு உட்காந்துருக்காங்க. எப்படியும் அவங்க பாட்டிக்கு மீறி ஏறி குதிச்சு எட்டி ஓடி போயிடுறாரு, போராட்டத்துக்கு போயிடுறாரு. எல்லாரும் சொல்றாங்க போய் பிடிச்சிட்டு வாங்க. என்னன்னோ தறிகட்டு ஓடி போய் போராட்டத்தில் கலந்து அரெஸ்ட் ஆகி உள்ள போயிடுறாரு. அரெஸ்ட் ஆகி உள்ள போன பிறகு அவருக்கு கடுங்காவல் தண்டனை 2 வருஷம் சிறை தண்டனை விதிக்கிறாங்க. 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த செய்தி அவங்க பாட்டிக்கு சேருது. அந்த பாட்டிக்கு சேரும்பொழுது ஏன் ராசாவை ஜெயில போட்டாங்களான்னு ஓன்னு கதறி அழறாங்க. அந்த அம்மா ராசாவை ஜெயில போட்டாங்களா கதறி அழறாங்க. அந்த அழுகையோடு அவருடைய குரல் ஓய்ந்து விடுகிறது. அவங்க பாட்டியோட குரல் அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. கண்ணீர் மல்ல அப்படியே நின்றவங்க தான் பிரக்ஞையை இழந்து விடுகின்றார்கள். அப்படின்னா என்னன்னா, நம்ம சமகாலத்துல என்ன சொல்லுவோம், கோமா ஸ்டேஜ் போயிடுறாங்க. இவர் சிறைவாசத்துல இருக்கிறார். 2 ஆண்டு காலம் கடுமையான தண்டனை. அதன் பிறகு 1930 பிறகு 31 பாத்தீங்கன்னா காந்தி இர்வின் பிரபுனுடைய உடன்பாடு ஒன்று ஏற்படும் போது உப்பு சத்தியாகிரகிகளை விடுதலை செய்ய வேண்டும் ஒரு சட்டம், ஒரு உடன்பாடு ஏற்படுது. அந்த சட்டத்தை உடைத்து இந்த உடன்பாட்டில் வெளியே வர ரிலீஸ் ஆகி அதுவரை கோமாவிலேயே இருக்காங்க. ஏறக்குறைய 1.25 வருடம். அப்பப்போ போய் பக்கத்துல கட்டுவாங்களாம். ராசா வந்துட்டான்னு சொன்னா அந்த தாய் அந்த பாட்டி அப்படியே கண்ணு அப்படியே திறப்பாங்களாம். அப்படியே டக்குன்னு மூடிக்குவாங்க. ஏன்னா அவர் இல்லை. 1931 ஒரு தினம் ரிலீஸ் ஆகி வந்தவங்க அப்படியே அழைச்சிட்டு போறாங்க. ராசா வந்துட்டாருன்னா அந்த பாட்டி அப்படியே அந்த கோமா ஸ்டேஜ் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அவர் பார்த்த மாத்திரத்தில் அப்படியே திருப்பி கண்டது மூணு. அடுத்து சில நாட்களில் உயிர் இழக்கிறார். யார் தன்னுடைய வாரிசு உருவாக வேண்டும் என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாரோ, யார் தன் உயிரை காப்பாற்றி கையில் வைத்துக் கொண்டிருந்தாரோ, யாருக்காக உட்கார்ந்து இருந்தாரோ அந்த பாட்டி தன் உயிரை விட்டார். காமராஜர் கலங்கி போயிடுறார். அப்ப எல்லா உறவுகளும் சேர்ந்து காமராஜர் கம்பேர் பண்றாங்க. எவ்வளவு ஆசைப்பட்டாங்க, அவங்களுக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, உன்னால உயிர் விட்டுருக்காங்களே சொல்லும்போது சொன்னார், நான் என் நாட்டுக்காகவும் கொள்கைக்காகவும் தான் நான் வாழ்கின்றேனே தவிர என் பாட்டிக்காக வாழவில்லை என்று ஓங்கி குரல் எடுத்த ஒரு உத்தவர் காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜருடைய வாழ்க்கையில எவ்வளவோ தருணங்கள், எவ்வளவோ நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா மாற்றி அவர் நிறைய சந்தர்ப்பங்கள்ல அவரை சிறைப்படுத்துது. உப்பு சத்தியாகிரக போருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய 2 ஆண்டு காலம் சிறைவாசத்துக்கு பிறகு வெளியே வந்தவர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடுகிறார். 1939 பார்த்தீங்கன்னா விருதுநகர் தபால் நிலையத்தில் குண்டு வைக்கிற போராட்டம், 1941 தனிநபர் சத்தியாகிரக போராட்டம், அப்புறம் கொள்கை மறுப்பு போராட்டம், அரசு மறுப்பு இயக்க போராட்டங்கள், வெள்ளையிலே வெளியேறு இயக்க போராட்டங்கள் 1942 வரைக்கும் தொடர்ந்து போராட்டம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசத்தை அனுபவித்தார். 10 ஆண்டுகள் சிறையிலேயே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் தயால குணம் மிக்கவராக, நாட்டுப்பட்டை ஒன்றை மட்டுமே தனக்காக வைத்திருந்தவராக வந்தார். ஆனா அப்படி இருந்த பொழுதும் தன்னுடைய கொள்கையில் இருந்து நழுவாமலேயே இருந்தது காரணத்தினால் நிறைய பேரை பதவியில ஏற்றி வைத்தாரே தவிர தான் பதவிக்கு போகணும்னு ஆசைப்படல. ஒரு சூழலால் தான் அவர் முதலமைச்சரானார். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 9 ஆண்டு காலம் 3 முறை முதலமைச்சராக இருந்தார்னா தான் விரும்பி அந்த பதவியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஒரு சூழல். மூதறிஞர் ராஜாஜி என்பார் ஒரு முதலமைச்சராக இருக்கும் பொழுது குலக்கல்வி திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர, அந்த திட்டத்தை மறுப்பதற்காக ஒரு சூழல் உருவான போது அது காங்கிரஸ் இயக்கத்திலும் காமராஜரால் மறுக்கப்படுகின்றது. அதனால் ஸ்கூலுக்கு வரணும், அதனால் அப்பா செய்கிற வேலை செய்யணும்னு ஒரு சூழல் வரும்போது அது மாறுபட்ட கருத்தாக இருக்குதுன்னு எல்லாருமே அதை எதிர்ப்பு தெரிவித்ததனால் முதல்வரை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ராஜாஜி விலகிக் கொண்டதன் பொருட்டு இவரை முதலமைச்சராக கொண்டு வராங்க. 1954 கிட்டத்தட்ட 14,000 பள்ளிகளாக இருந்ததுல 7,000 பள்ளிகள் இழுத்து மூடிட்ட குலக்கல்வி திட்டத்துக்காக காமராஜர் வந்தவுடன் முதல் கையொப்பமிட்டது. மீண்டும் அந்த 7,000 பள்ளிகளை திறக்க ஆணையிட்டது. நீங்க மாணவிகள் சொன்ன கருத்தே தான். நீங்க அதெல்லாம் எவ்வளவு தேடி தெரிவு செய்து அந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. அதன் பிறகு என்னன்னா 28,500 பள்ளிகளை திறக்கின்றார். ஒரு கிராமத்தில் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அவையின் கருத்து. ஆனால் பள்ளி இல்லாத ஊரில் மனிதர்கள் வாழ தகுதி இல்லைன்னு நினைத்தவர் காமராஜருடைய கருத்து. அப்படிப்பட்ட கருத்துள்ளவராக என்ன பண்றாரு, எல்லா கிராமங்களிலும் பள்ளிகளை உருவாக்குகின்றார்.
ஆனா இன்னொரு விஷயம் நம்ம நினைக்கிறோம், காமராஜர் அப்படின்னாலே மதிய உணவு திட்டம், சீருடை திட்டத்தை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த காமராஜர் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்ததுக்கு காரணமே நம்ம சேலம் தான். சேலம் தான் அதுக்கு பெருமைக்குரியது. குறிப்பாக ஏற்காடு ஒட்டச்சேரி என்ற கிராமம் சேலம் மக்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஆனா நம்ம வரலாற்றை படிக்கும்போது, ஒரு புத்தகங்களை படிக்கும்போது மேம்போக்காக பார்த்தீங்கன்னா தாம்பரம் பக்கத்தில் ஒரு மாணவன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அவர் பார்த்துட்டு அவர் போய் உடனடியாக ஆக்ஷன் எடுத்தார். ஆனால் அதற்கு முன்பாகவே அவர் மனதில் எப்போ தோணுச்சுன்னா, பிடியரிசி திட்டம்னு அவர் படித்த பள்ளியில பிடியரிசி திட்டம்னு சாப்பாடு இல்லாத குழந்தைகள் போட்டுட்டு இருந்தாங்க. அது மனசில் பட்டுட்டு இருந்தது மட்டுமல்ல, ஏற்காடுக்கு அவர் வருகை தரும்போது கொட்டச்சேரி என்ற கிராமத்தில் ஒரு பள்ளி விழாவுக்கு வரும்பொழுது ரொம்ப தூரத்தில் ஒளிபெருக்கி சப்தம் வருது. காரை நிறுத்த சொல்றாரு. பார்க்குற பிள்ளைங்கள்லாம் காட்டுக்குள்ள விளையாண்டுருக்கு. அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்னன்னு கேட்குறாரு, என்ன அவங்க ஊர்ல விசேஷம்? யாரோ காமராசராம் வாராராம், அதுக்கு விழா வாங்குறாங்க. அவர்கிட்டயே இன்னும் அப்படியா, அந்த காமராசரை பார்த்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஏதாவது முட்டாய் கொடுப்பாங்க. சரி, அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு நீ போகணுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஸ்கூலுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுறது? நாங்கள் இங்கே சாணி மீன் கொடுத்துட்டு ஆடு வீடு மேய்ச்சிட்டு இருந்தால் தான் எங்கள் அம்மா சோறு போடும், ஸ்கூல்லையா சோறு போடுவாங்கன்னு பேசணும். அப்போ தான் அவருடைய மனதில் முதல் முறையாக என் பிள்ளைகள் சாப்பாடு இல்லாத காரணத்தால் தான் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வர்றதுன்றத ரொம்ப மனசுல முதல் முறையாக அவர்கள் மனதில் ஆணித்தரமாக பதிந்தது நம் சேலம் ஏற்காடு கொட்டச்சேரி. இது வரலாற்றின் பதிவு. அதன் பிறகு சுந்தரவடிவேலு டைரக்டர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு தான் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வர. இது போல அதே சமயம் பார்த்தீங்கன்னா கராராக இருப்பதிலும் கண்டிப்பாக இருப்பதிலும் ரொம்ப தெளிவாக இருந்தார். கராராக இருப்பதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிளாகவும் இருக்கணுன்றது தெளிவாக இருப்பார். குமரி அனந்தன் ஒரு சொல்லின் செல்வர்னு சொல்லப்படக்கூடியவர். இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா கவர்னர் இருந்தாங்களே நம்ம, சரி நினைவுபடுத்தணும், உங்களுக்கு சௌகரியப்படாது. குமரி அனந்தன் ஒரு பெரிய இலக்கிய செல்வர், ஒரு பேச்சாளர் இருந்தார். அவரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பொறுப்பில் நியமிக்கிறார் கட்சியில். ஆனால் அவர் அந்த சீனியர் ஜூனியர் எல்லா பக்கம் இருக்கிறது தான், எல்லா நிறுவனங்களையும் இருக்கிறது தான், எல்லா பக்கத்துலையும் இருக்கிறது தான். கட்சியிலையும் அந்த பாகுபட்டு வரப்ப கஷ்டப்படுறேன், அவங்கள என்னால் சமாளிக்க முடியாங்கிறப்ப அவர் சொல்கிறாரு, நடந்து போகிறோம் வழியில் பாறை கிடைக்குதுன்னா பாறையை போய் முட்டிக்க போகிறோமா, பாறையை நவுத்திட்டு போகணும், இல்லை பாறையை சுற்றி போகணும். அதுபோல் அட்ஜஸ்டபிளாக வாழ பழகிங்க. மாணவ செல்வங்களாகிய நீங்கள் ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு முக்கியமாக வச்சுக்கணும். ஒன்று மிக மிக முக்கியமானது ஒழுக்கம், மற்றொன்று கீழ்ப்படியும் தன்மை, அட்ஜஸ்டபிளா வாழக்கூடிய விஷயம். இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா காமராஜர் போல நீங்களும் ஒருத்தராக உருவாகலாம். அது போல எண்ணற்ற சம்பவங்கள் அவருடைய வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல தன்னுடைய முதல் முறையா இப்ப நம்ம சொல்றோம் பெண் மக்களுக்கு 2500 ரூபாய் கொடுத்த இந்த திட்டங்கள், எல்லா திட்டங்களுக்குமே அடிப்படை காரணமாக இருந்தது காமராஜர். கும்பகோணத்தில் ஒரு முறை ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் பொழுது கூடையில பணம் எடுத்துட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்மகள் மேடையிலேயே அவர் பார்க்கணும் தகராறு பண்றாங்க. அப்ப போலீஸ் எல்லாம் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்ப தள்ளாதீங்க, அந்த அம்மாவை மட்டும் மேலே கூப்பிட்டு கேட்கிறாரு. அந்த அம்மா சொல்லுது, நான் இந்த படத்தை விற்கிறதுக்கு சிம்மாடு கட்டி இந்த குடம் கூடையை தூக்கிட்டு வர அவ்வளவு கஷ்டப்படுறேன். எனக்கு மாசத்துல ஒரு 20 ரூபா இருந்தா போதும், நான் சாப்பாடு சாப்பிட்டேன். அந்த காலகட்டத்தில் 20 ரூபா இருந்தா போதும் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு பாக்குறாரு. இது என்ன போல நிறைய பேர் இருக்காங்க பாருங்கிற அந்த கடைவீதியில் அத்தனை பேர் இதை பார்த்த பொழுதுதான் ஏன் ஒரு ஓய்வூதிய திட்டம் வயதானவர்களுக்கு கொண்டு வரக்கூடாதுன்ற சிந்தனை அவர்களுக்கு உதித்தது. அப்பொழுது கொண்டு வரப்பட்டதுதான் முதியோர் ஓய்வூதிய திட்டம். எல்லா திட்டங்களுக்குமே அடிப்படை காரணமாக அமைஞ்சவர் காமராஜர் தான் என்பது நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம். இது எல்லாமே கடந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்வேன். ஒழுக்கம் என்பதை அவர் ரொம்ப வலியுறுத்தி சொல்றார். இதே சேலம் மாவட்டத்தில் ஒழுக்கத்தை பெண்களுக்கு சுட்டிக்காட்டிய சம்பவங்களும் அவருடைய வாழ்க்கையில ஆத்தூர்ல ஒரு மிகப்பெரிய மாநாடு நடக்குது, காங்கிரஸ் மாநாடு. இந்த மாநாடுல பாத்தீங்கன்னா இப்படி ஜனத்திரளா இருக்கிறதா உங்களை போல பெண் மக்கள் அதிகமா இருக்காங்க. அதிகமான பேச்சு, அதிகமான சப்தம் பெண் மக்கள் பக்கம். உடனே ஒரு மேலே ஏறி வந்தோம்னா எல்லாம் கத்துறாங்க, தலைவர் விட்டா அமைதியா நம்ம சொல்றாரு. ரொம்ப அவங்கள சங்கடப்படும்படியா திட்டாதீங்க அப்படின்ட்டு அவர் மைக்க பிடிச்சி சொல்றாரு. இல்லை ரொம்ப நாளாக அப்புறம் எல்லாரும் பார்த்துருக்கீங்க ஒருத்தர் அப்படியாங்க, ஆமான்றாங்க, பதில் சொல்றாங்க. அப்போ நீங்க எல்லாம் சில நேரம் பேசுனீங்க, நான் அப்புறம் பேசுறேன். அப்போ அப்படியே அமைதியாகும். அவ்வளோ பெரிய ஆயிரக்கணக்கான மக்கள் கூடிய கூட்டம் அமைதியான சொல்றாரு. ஒருவர் பேச வந்திருக்காரு, நம்ம அதை கேட்க வந்திருக்கோம், நம்ம பேச்சை நிறுத்தணும். அவர் பேச தான் கேட்பேன், நான் போயிட்டதுக்கப்புறம் என் பேச்சை நீ கேட்க போறியா அப்படின்னு கண்டிப்போட சொல்றாரு. அதன் பிறகு பின் ஆஃப் சைலன்ஸா ஏற்படுது. அதுபோல
இன்னொரு விஷயம் உங்க மனசுல பதிய வேண்டிய ஒரு விஷயம் வந்து பெற்றோர் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசம், பெற்றோர் மீது கொண்டிருக்கக்கூடிய மரியாதை வந்து நமக்கு எப்பயுமே நமக்கு கண்கண்ட தெய்வமா விளங்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான். அம்மா அப்பாவை தினமும் வணங்கக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா? சார் நான் தினம் எங்க அம்மா அப்பா காலில் விழுந்து கொடுத்துவேன் யாராவது ஒருவர். சரி, இல்லைன்னா பரவாயில்ல, இனியாவது அதை செய்ய. கண்ணுக்கு தெரிந்து நம்ம முன் இருக்கக்கூடிய தெய்வம் பெற்றோர் தான், அம்மாவும் அப்பாவும். அது இல்லாத பொழுதுதான் அதனுடைய அருமை தெரியும். தாய் தந்தையர் என்பவர் நம் கண்ணுக்கு தெரிந்த தெய்வம். காமராஜரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மீது பட்டுக்கொள்ளவில்லை, தன்னுடைய வீட்டுக்கே அவர் போறதில்லை. தன்னுடைய 1930க்கு பிறகு அந்த போராட்டங்களில் ஈடுபட ஆரம்பிச்சு வீட்டுக்கு போறதையும் நிறுத்திட்டார். 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் போறாரு. ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சர் 1954 முதலாவதாக பதவியேற்கிறார். 1957 இரண்டாவது முறையாக பதவியேற்கிறார். 1963 மூன்றாவது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார். முதல் முறை முதலமைச்சராக பதவியேற்கும் பொழுது அவரோடு சேர்த்து 6 பேர் தான், மொத்தம் 7 பேர் தான் அமைச்சராக, 8 பேர் முதலாவதாக சேர்க்கும் போது 8 பேர், அடுத்து பார்த்தீங்கன்னா 7 பேர் தான், அதுக்கப்புறம் தான் 9 பேரா மாத்திர. 9 பேருக்கு அதிகமா அவருடைய அமைச்சரவை நிகழ 34 பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவரு வெறும் 9 பேரை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, அப்ப வந்து மாகாணம்னு சொல்லுவாங்க. நம்ம ஆந்திரால இருந்து சில பகுதிகள் நம்மளோட இருக்கும், கேரளாவில் சில பகுதிகள் நம்மளோட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ராஜதானியவே நிர்வாகம் செய்ய அவருடைய அமைச்சர்கள் இருந்தவங்க எல்லாருமே மிக உயர்ந்த பதவியில வகித்தவர்கள் தான். ஆர் வெங்கட்ராமன் ஜனாதிபதியா இருந்தாரு, சி சுப்பிரமணியம் பாரத ரத்னா விருது வாங்கினாரு, மத்திய அரசினுடைய நிதியமைச்சராக இருந்தாரு, நெடுங்காலம் பல அரசுகளுக்கு, உலகளாவிய அரசுகளுக்கு அட்வைசரா இருந்தாரு. இப்படி எண்ணற்ற பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அப்படியெல்லாம் இருந்த பொழுது தன்னுடைய தாயின் மீதும் தன்னுடைய தன்னுடைய தங்கையின் மீதும் அளவற்ற பாசம் கொண்டுதான் கடுமையாக தான் இருந்தார். ஒரு முறை அவருடைய தங்கை இவர் முதலமைச்சராக இருக்காரு, சுத்தி பார்க்க போனான்னு சொல்லி பிள்ளைகள் சொந்த பிள்ளைகள் அழைச்சிட்டு போயிடறாங்க மெட்ராஸுக்கு. போனோம்னா இவர் பார்க்கறாரு, வைரவன் தான் அவருடைய உதவியாளர் ஒருத்தர் இருக்காரு. வைரவன் கேட்கிறாரு, இவங்க எல்லாம் எப்போ வந்தாங்க அப்படிங்கிற. விடிய காலத்தில் மேலே மாடி இருந்து இறங்கி வந்து எப்போ வந்தாங்க, எப்போதான் வந்தாங்க, சாப்பிடவே இருந்தாரு அப்படிங்கிற. சாப்பிட்டுறாங்க. சரிட்டு அவர் தலைமைச் செயலகம் போயிடறாரு. திருப்பி வந்து பார்த்தா மத்தியானம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. வைரவன் நல்லா சாப்பிட வச்சுட்டீங்க. சரி, உடனே பஸ் ஏற்றி கிளம்புன்னு விரட்டுறாரு. தன்னுடைய தங்கையை விரட்டுகிறார். இல்லையா, சுத்தி பார்க்கலாம், அதெல்லாம் முடியாது, இது அரசாங்க பணம், அரசாங்க இடம், நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன். ரொம்ப அவருடைய உதவியாளர் வற்புறுத்தியது தன் சொந்த ஊரை சுத்தி காட்ட சொல்லி ஒரே நாள் தான் சுத்தி காமிச்சிட்டு திருப்பி பொட்டி பஸ் ஏற்றி விட்டார். இவருடைய தாயின் மீது இவர் கொண்டிருந்த பாசத்துக்கு அளவே கிடையாது. இதை நீங்க இந்த நான் பேசுற பேச்சில் இந்த விழாவில் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது, பெற்றோரை நாம் தெய்வமாக கொள்ள வேண்டும். என்ன சார் நீங்க 25 வருஷம் வீட்டு பக்கமே போல அம்மாவை பார்க்கலைங்க, அவர் என்ன அப்படி அம்மாட்ட பாசமா இருந்தாருன்றதுக்கு நிறைய உதாரணங்கள். வெறும் 120 ரூபாய் மாசம் அனுப்பிச்சு விடுவார் அம்மாவுக்கு. வெறும் 120 ரூபாய். அவர் இறந்த பொழுது கையில் இருந்தது வெறும் 120 ரூபாய். அந்த 120 ரூபாய் தான் அந்த அம்மா வந்து வீட்டுக்கு அந்த தண்ணி வரி கட்டணும், வீட்டுக்கு உண்டான ஜாமானம் வாங்கிக்கணும், சாப்பாடு சமைச்சுக்கணும், சாப்பிட்டுக்கணும். இவர் முதலமைச்சரான பிறகு இவர் முதலமைச்சர் வீட்டிலிருந்து வந்து போறவங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும். இந்த எத்தனை செலவு அந்த 120 செய்யணுங்க. அந்த அம்மா ஒரு முறை கேட்குது, ஐயா ராசா, எனக்கு பணம் பத்தலையே ராசா, நீ கொடுக்க கூடாதா, நான் இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஏமா எனக்கே சம்பளம் கம்மியுமா, என் கூட நீ இன்னும் எதிர்பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு ஆள் இல்லைம்மா, நீ இருக்கிறத வந்து வெறும் தண்ணி பச்சை தண்ணியே கொடுமா, அதெல்லாம் உனக்கு அப்படின்னாங்க. அப்படி எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. அந்த 120 தான் வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்றாரு. இவர் முதலமைச்சராக இருந்தபோது 5 முறை சென்னை சென்றுள்ளார். அவருடைய கார் 5 முறை தான். வந்தோடனே என்னம்மா வந்தியா, என்னம்மா நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, இது 2 வார்த்தை தான் பேசுவார். அந்த அம்மா கெஞ்சி கேட்குது, நான் திருப்பதி போகணும், திருப்பதி சாமியை பார்க்கணும் கெஞ்சி கூட்டாடுது. ஒவ்வொரு முறையும் அப்புறம் பார்க்கலாம். இவர் அடிக்கடி சொல்ற அப்புறம் பார்க்கலாம், ஆகட்டும் பார்க்கலாம். ஆனா இதையும் கடந்து அவருடைய மெய்காப்பாளர் ஒருவர் வந்து, ஏன் இது தள்ளி போட்டுட்டே இருக்கணும், ஐயா நான் அழைச்சிட்டு போறேன் இல்லையா, என்னப்பா வேணாமப்பா இது முதலமைச்சர் நம்ம வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறவங்களாம் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு. இல்லை நான் அதெல்லாம் சொல்லாமல் நான் அழைச்சிட்டு போறாரு. அவர் அழைச்சிட்டு போய் சுவாமி தரிசனம் முடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஐயா சுவாமி தரிசனம் முடிச்சுட்டாங்க, அம்மா கொண்டு விட்டுட்டு வரேன். சரின்னு சொல்லி எப்படி போயிட்டு வந்தேன்னு கேட்குறேன். டிவிஎஸ் கம்பெனிலேருந்து காரை எடுத்து கொடுத்து நான் காரில் கூப்பிட்டு போயிட்டு வந்தேங்க.
பிடிச்சா லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் எப்படி நீங்கள் வந்து என்னை கேட்காம இந்த வேலையை செய்யலாம்? அவங்க அம்மாவையும் திட்டி கோயிலுக்கு போயிட்டு இருந்த சந்தோஷம் எல்லாமே அந்த அம்மா மனசு கலங்கி அழுதுகிட்டே வீட்டுக்கு திரும்பி வந்து வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டில் சௌகரியங்களை கூட அவங்க ஏற்படுத்திக்க விடலை. தண்ணி இல்லைன்னு பைப்பு போட்டால் அது உங்கள் பாட புத்தகத்திலேயே அந்த பைப்பை வந்து எடுத்துட சொல்லிட்டேன். அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனால் அதை விட இன்னும் நிறைய செய்திகள் இருக்குது. அவர் வாழ்க்கையில் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்படி மேலே ஃபேன் கிடையாது, அவங்க வீட்டில் ஃபேன் கிடையாது. வந்தால் கொஞ்சம் குறுக்கமாக தான் எல்லாரும் உட்காந்துட்டு போகணும். இவர் முதலமைச்சர் ஆகிட்டு இவர் போயிட்டார் ஜம்முன்னு. இதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்கள வர இருக்கிறதும் அவங்களுக்கு தண்ணி மோர் காப்பி கொடுக்குறது இந்த அம்மாவுடைய கடமையாகுதா? ஐயோ ராசாவை பார்க்க வராங்களேன்னு செய்கிறாங்க. புழுக்கமாக இருக்கேன்னு பார்த்துட்டு அப்புறம் ஒரு முறை ஆர் வெங்கட்ராமன் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர், மத்திய அமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டுக்காரர் தோறார் வீட்டுக்கு போனோடனே புழுக்கமாக இருக்கேம்மா என்னம்மா பண்ணுங்க? ஃபேன் இல்லையா? காத்தாடி இருந்தால் போட்டுக்கலாம் ஐயா அப்படின்னு. சரியம்மா நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு ஒரு ஃபேன் வாங்கி போட்டு போயிடுறாரு. அடுத்த முறை வீட்டுக்கு போகிறப்ப பார்க்குறாங்க மேலே ஃபேன், இது ஏது ஃபேனுன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, அதான் நம்ம வெங்கட்ராமன் வந்து அப்படி பார்த்துட்டு போட்டார் அப்படின்னு. யாரை கேட்டு நீ போட்ட? யார் அனுமதி இல்லாமல் நீ போட்டேன்னு அவரு ஃபோனில் பிடிச்சி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி உடனே கலெக்டர் சொல்லி இவரே கூட இருந்து கொண்டு போய் கட்சி ஆஃபீஸில் போட்டு வந்துட்டாராம். ஒரு தாய் புழுக்கம் அடைவதை கூட இருமா நீ எப்படி இருக்கே அப்படியே இருப்ப, நான் மட்டும் அங்கே போய் என்ன சொகுசு வாழ்க்கையாக வாழ்றேன் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி தான் முன்னுதாரணமாக வாழ்ந்த ஒரு பெருமகனார். இப்படி இவங்க அம்மாவுக்கும் இவங்களுக்கும் நடந்த விஷயங்களே பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். திருப்பதி போயிட்டு வந்ததோட மட்டும் இல்லை, ஒரு முறை சென்னையிலேருந்து இவங்க கிளம்பும்போது வர்றவங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுக்கணுன்ட்டு அந்த அம்மாட்ட சில்வர் டம்ளர் இல்லை, சாதாரண அலுமினிய டம்ளர் தான் வீட்டில் இருக்குது. இவர் முதலமைச்சர் வீடுன்றதுனால சில்வர் டம்ளர் ஒரு 4 டம்ளர் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்புறாங்க. அம்மா பையில என்னம்மா ஏதோ ஒரு வித்தியாசமாக தெரியும். இல்லையா ராசா வர்றவங்களுக்கு காப்பி தண்ணி போட்டு கொடுத்த 4 சில்வர் டம்ளர் எடுத்து வச்சா ராசான்னு எடுத்து அந்த டம்ளரை போட்டு அந்த அம்மா அவ்வளவு கோபமாக பேசுகின்றார். நீ வந்து சொன்ன பிறகு இது அரசாங்கத்தின் சொத்து, நீ இது மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி கண்டித்து அவங்க அம்மா ஒவ்வொரு முறை வரும்போது ஒவ்வொரு செய்கையாலும் அவருடைய செய்கை நல்ல எண்ணத்தோடு கூடியதாக இருந்தாலும் கூட அவர் கண்டித்து தான் அனுப்பிச்சார். இது போல உறவுகளுக்கு பாரபட்சமே காட்டாதார். இது நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அவருடைய சொந்த தங்கை இன்னொரு தங்கையினுடைய மகன் கனகவேலு ஒரு அடிதடி கேஸில் காயம் பெற்றாரு. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவரும் அடிச்சாருக்கு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவங்க தாயார் சிவகாமி அம்மா ரொம்ப முடியாமல் இருக்கும் பொழுது இவரை ஜாமீனில் எடுக்கணும். இவர் வந்து சென்னையில் இருக்கிறாரு. அந்த பையன் வந்து பேரன் முறையாவது வந்து பார்க்கணும்னு கேட்கும்போது அந்த காலத்தில் கலெக்டர் பார்த்து ஜாமீனில் விடலாம். பழைய நெடுமாறன்னு ஒரு அரசியல் தலைவர், அவர் காமராஜர் குடும்பத்துக்கு நெருக்கமானவர், ஜாமீனில் கலெக்டர் மூலம் கூட்டிகிட்டு இருந்தார். கூட்டிகிட்டு வந்து இருக்கும்பொழுது அந்த அம்மா இறந்துடுறாங்க. இவர் தாயார் இறந்த செய்தி அறிந்து அங்கே போகும் பொழுது இவன் எப்படி வெளியே வந்தான்னு கேட்கிறாரு. இவர் அம்மா இறந்ததுக்கு அழுகல, அம்மா இறந்ததை பற்றி சிந்திக்கல, அந்த காரியமன்றதை பற்றி சிந்திக்கல. இவனை எப்படி வெளியே போனீங்க, இவன் எப்படி வெளியே வந்தான்னு கேட்டார். அத்தனை சூழ்நிலையிலும் தன் கடமை மாறாத ஒரு கர்ம வீரராக வாழ்ந்து காட்டியவர் காமராஜர். இவருடைய வாழ்க்கையின் நெடுங்காலம் பார்த்தீங்கன்னா குறைவான வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நிறைவு செய்ய கேட்டுக்கொண்டது கடைசி நிமிடங்களை மட்டும் சொல்லிட்டு முடிக்க விரும்பினேன். 1975 செப்டம்பர் மாதம் கடைசி மாதத்தில் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அவர் கொஞ்சம் உடல்நிலை அந்த கடைசி நாட்கள்லாம் அவர் தெரிஞ்சுக்கிறார் தன்னுடைய உடல் உபாதையின் பொருட்டு போயிடுவோம். அப்போ வந்து வள்ளியப்பான்னு ஒருத்தர் கட்சி நிர்வாகி அவர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நம்ம இது வரைக்கும் கட்சி நிதியாக நம்மகிட்ட இருக்க பணம் வீட்டில் எவ்வளோ எண்ணிக்கையாங்க, நேற்று வரைக்கும் எண்ணி வச்சுருக்கீங்க 10 லட்சம் ரூபா அப்படின்னாரு. அப்போ அந்த 10 லட்சத்தை நம்ம உடனே கொண்டு போய் பேங்க்கில் கொடுன்னு சொல்கிறார். இதெல்லாம் எதனால் அப்படி சொல்கிறாருன்னு உங்களுக்கு புரியல. கொண்டு பேங்க்கில் போட்டு ரெசிப்டை பார்த்தவங்க தான் அவங்க சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த பேங்க்கில் இருந்த மேலாளர் வள்ளியப்பா குழந்தை கவிஞர், அவர் தான் அங்கே மேலாளராக இருக்கார். போட்டோம்னா ஆனந்த கண்ணீர் வைக்கிறார். ஏன்னா தன் வீட்டில் தனக்கன்றி மற்றொரு பொருள் அரசாங்க பொருள் வேறு எதிர்க்கக்கூடாதுன்றது தெளிவாக இருந்தார். அதே போல் ஒவ்வொரு ஊர் தோறும் போய் பிரச்சாரம் பண்ணும்போது 1 அணா 4 அணா 8 அணா இந்த மாதிரியான காசு வந்து ஒரு தலைவர் பேச்சுக்காக கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணாரு, உடனே கொண்டு போய் கஸ்தூரி ராஜான்னு இந்து பத்திரிக்கை அறிவிப்பட்டு கொடுத்துருவார். வச்சு வைங்க, எதுக்காக அவங்க வச்சு வைங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா அந்த பேச்சாளர்களுடைய சன்மானம். ஆனால் அந்த தொகையை கூட சேர்த்து வச்சிருந்தது தான் இறக்கும் தருவாய்க்கு 1 ஆண்டுக்கு முன்பு அதை சேகரித்து வச்சிருந்த அந்த
கஸ்தூரி ரங்கன் அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த பணத்தை என்ன பண்ணுறதுன்னு இதெல்லாம் ஒரு இடத்த வாங்கினாங்க. இடம் வாங்கலாம்னு முடிவு தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானம் இப்போ இருக்கிறது வாங்குறாங்க. பல லட்சம் ரூபாய் மதிப்பில் அப்போ வாங்குறாங்க. அந்த பெயருக்கு யார் பெயருக்கு பதிவு பண்ணணும்னு கேட்குறப்ப இவருடைய பெயருக்கு மறுத்துட்டார். இது எனக்குரிய பொருள் இல்லை, என் பேச்சுக்கு விழுந்துதான் நான் வந்து இந்த காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதனாலன்னு சொல்லி அந்த பணத்தை அப்படியே தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானமாக வாங்கி ஒரு சொத்தாக காங்கிரஸுக்கு ஒதுக்கி தந்தவர். இது இல்லாமல் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கும் பொழுது ஒரு அகில இந்திய பொருட்கள் தலைவராக இருக்கும் பொழுது 3 பிரதமர்களை உருவாக்குவதில் முழு பங்காற்றியவர். நேருவுக்கு பிறகு லால் பகதூர் சாஸ்திரிக்கு பிறகு இந்திரா காந்தி. பல்வேறு அரசியல் சூழலில் பிரச்சனைகள்லாம் அவங்க கடந்து வந்து கிங் மேக்கராக திகழ்ந்தவர். அதற்கான ஒரு மிகப்பெரிய பெருமை பெற்ற காமராஜர் நம்ம நாட்டுக்கு, நம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக கிடைக்கிறதுல நாம தான் பெருமை கொள்வோம். அப்படிப்பட்டவரை பற்றி ஒரு காமராஜரை பற்றி நம்முடைய கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார் தன்னுடைய பாடலில். இன்னும் நிறைய அரிதான விஷயங்கள் இருந்தாலும் நேரம் காலம் அருமை கருதி வாய்ப்பு நல்கிய பெருந்தன்மையாளருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு ஒரே ஒரு பாடல், நான் பாட்டெல்லாம் பாட தெரியாது, கவிதையை தான் வாசிக்கிறேன். காமராஜரை பற்றி கவியரசு கண்ணதாசன் எழுதிய பாடல் சொத்து சுகம் நாடா. சமுதாயத்தை குறிப்பிட்டதான் நினைக்க வேணாம். காமராஜர் வந்து நாடார் என்ற சமுதாயத்தை சார்ந்தவர். அதை சார்ந்து இவர் எதையும் நாட மாட்டார்ன்ற பொருளை இருபொருள் பட எழுதிய பாடல். சொத்து சுகம் நாடார், சொந்த பந்தம் நாடார், முற்ற உறவு நாடார், அன்னையை நாடார், பொன்பொருள் நாடார், பொருளையும் நாடார், தான் உற்ற சொந்தத்தையும் நாடார், நட்பையும் நாடார், நாடொன்றே போதும் என்று நாடி வாழ்ந்த நாடாரை நான் நாடினேன் என்றும் நான் நாணாமல் வாழ்கின்றேன் என்று கண்ணதாசன் பாடிய பாடலை உங்கள் செவிகளுக்கு இனிமையாக சமர்ப்பித்து விடைபெறுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. இவ்வளவு நேரம் இது அடித்தாலும் என்னுடைய சிற்றுரையும் கேட்டு இன்புற்றமைக்கு பணிவார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இங்கு பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், துணை தலைமை ஆசிரியர் மற்றும் அனைத்து அலுவலர் பெருமக்கள், விழாவுக்கு ஏற்பாடு செய்த அனைத்து பிகைண்ட் த ஸ்கிரீன் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒர்க்கை எல்லாமே எடுத்து செய்தவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த பணியின் பெருமைமிகு பணியின் தலைமை ஆசிரியர் பணிவார்ந்த நன்றியை பாராட்டி இந்தாண்டு ஓய்வுடைய ஆசிரியர்களுடைய எஞ்சார்ந்த பாராட்டுதல்களை அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் நீங்களும் கொடுங்க. முதல்வர் அனுமதியோட நல்ல கைத்தட்டல் கொடுங்க. ஏன்னா ஒரு இடத்தில் பணியாற்றி வெளியிடுவது அந்த மனநிலையும் மகிழ்ச்சியோடு போகும்போது அது ஒரு சந்தோஷம். அதனால நீங்க வந்து இன்னைக்கு கற்றுக்கொண்ட தாய் தந்தையாரை காமராஜர் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கல்வி வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு பெற்ற தாய் தந்தையரே கடவுளா நீங்க நினைக்கணுன்றத மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி.